AR ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 34. முதல் மாத சம்பளத்தை தன் தாயிடம் அப்படியே கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு தன் வீட்டிற்கு வந்தவள் வீட்டை அடைந்ததும் முதலில் சம்பள கவரை எடுத்து கிச்சனில் வேலை பார்த்து கொண்டிருந்த காஞ்சனா முன் நீட்டினாள் சரண்யா. உன் தம்பிக்கும் தங்கைக்கும் வேண்டிய செலவை நீயே செய் என்றார் காஞ்சனா. அம்மா என்னம்மா, நீங்க தான் இதெல்லாம் பாப்பீங்க, இப்ப என்னைய செய்ய சொல்றீங்க என்று சினுங்களுடன் கூறினாள் சரண்யா. காவ்யாவுக்கும் அஜய்க்கும் தேவையான செலவு நீ செஞ்சாதான் உனக்கு பெரிய பொண்ணுன்னு நினைப்பிருக்கும், அவங்களுக்கும் உன் மேல மதிப்பு இருக்கும், அதுக்குதான் சொல்றேன் என்றார் காஞ்சனா சமையல் வேலைகளை பார்த்து கொண்டே. காஞ்சனாவின் குணம் சரண்யாவிற்கு தெரியும், சொன்னா சொன்னதுதான், மாறமாட்டார். அதனால் சரி என்று ஒப்புக்கொண்டாள். நாளைக்கு அம்மாவுக்கும் காவ்யாவுக்கும் அஜய்க்கும் அப்புறம் அர்ஜுனுக்கும் நல்ல கிஃப்ட் பிரசன்ட் பண்ணணும் என்று தன் மனதில் நினைத்து கொண்டு ஹாலுக்கு வந்தவள் ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த அஜயிடமும் காவ்யாவிடமும், எனக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்திருக்கு, சோ உங்க 2 பேருக்கும் என்ன வேணும்னு சொல்லுங்க, வாங்கி தரேன் என்றாள் சரண்யா. அக்கா, எனக்கு புது ஷூ வேணும் என்று கேட்டான் அஜய். அப்புறம் உனக்கு காவ்யா என்று காவ்யாவிடம் கேட்டாள் சரண்யா. காவ்யா தயங்கி கொண்டே நின்று கொண்டிருந்தாள். என்ன காவ்யா, நான் உன்கிட்டதான் கேக்குறேன், நீ எதுவும் சொல்லாம நின்னுகிட்டு இருக்க. இல்லக்கா, எனக்கு எதுவும் வேணாம், அதுக்கு பதிலா ஒரு 1000 ரூபாய் வேணும். என்னோட போன் கெட்டு போச்சு, அது சரி பண்ண கொடுத்தேன், திரும்பி வாங்கணும் என்றால் தயக்கமாக. எவ்வளவு தைரியம் இருந்தா 1000 ரூபாய் வேணும்னு கேப்ப, அப்படி போட்டேன்னா என்று அடிக்க கை ஓங்கியதும் காவ்யா பயந்து சற்று தன் முகத்தை விளக்கினாள். சட்டென்று சிரித்த சரண்யா பயந்து நிற்கும் காவ்யா கையை பிடித்து தன் சம்பள கவரை வைத்துவிட்டு, உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ என்றாள். இல்லக்கா, நீங்களே தாங்க என்றதும் காவ்யாவை சரண்யா முறைத்து பார்த்தாள். உடனே காவ்யா கவரில் இருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கொண்டாள். காவ்யா, இப்ப நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், வேணும்னா வா, நாம போய் உன்னோட போனை வாங்கிட்டு வந்துடலாம் என்றாள் சரண்யா. காவ்யாவிற்கு பயத்தில் கை நடுங்கி கையில் வைத்திருந்த பணத்தை கீழே போட்டாள். அதை பார்த்ததும் சரண்யா, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற என்று கேட்டாள். இல்ல, ஒண்ணும் இல்ல, அந்த போனை நான் காலேஜ் போகும்போது வாங்கிக்கிறேன் என்று கூறினாள் காவ்யா. சரி, ஓ விருப்பம் என்று சொல்லிவிட்டு சரண்யா சென்றாள். மறுநாள் காலையில் சரண்யா ஆபீஸில் ரகுவரன் சரண்யாவிடம், இன்னைக்கு புது ப்ராஜெக்டாக மாடல் ஷூட் பண்ணணும், அதுக்கு நம்ம ஆபீஸ்ல பின்னாடி இருக்கிற அறையில பெயிண்டிங் பண்ணணும், அது சம்பந்தமான ஆளுங்களை வர சொல்லியிருக்கேன், நீ அதை என்னன்னு பாத்துக்கோ சரண்யா என்றார். சரி என்று கூறிவிட்டு சரண்யா தன் வேலையை பார்க்க தொடங்கினாள். சிறிது நேரத்தில் பெயிண்டர் வரவும் சரண்யா அவர்களுக்கு அந்த இடத்தை காட்டிவிட்டு எப்படி பெயிண்டிங் பண்ண வேண்டும் என்று விளக்கி கூறினாள். பின்னர் பெயிண்டர்ஸ் பெயிண்டிங் வேலையை ஆரம்பித்தனர். அதை பார்த்து கொண்டிருந்த சரண்யா அங்கு வேலை பார்ப்பவர் ஒரு ஏணியில் ஏறி ஒரு வண்ணத்தை அடித்து முடித்துவிட்டு கொஞ்சம் பெயிண்டுடன் வாளியை கீழே நீட்டிக்கொண்டு வேறு ஒரு வண்ணத்தை கேட்டார். அதை அங்கு வேலை பார்க்கும் மற்றவர் கவனிக்காமல் வேறு வேலை பார்த்து கொண்டிருந்தார். அதை பார்த்த சரண்யா அவருக்கு அவர் கேட்ட பெயிண்ட் வாளியை எடுத்து கொடுத்து விட்டு அவரிடமிருந்து அவர் கொடுத்த வாளியை வாங்கி அது உள்ளே பார்த்து, இன்னும் இதுல பெயிண்ட் இருக்கு, வேற எதுக்காவது தேவைப்படும் என்று நினைத்து கொண்டு திரும்பியவள் கால் தடுமாறி சரியாக பின்புறம் வந்து கொண்டிருந்த சக்தியின் மீது மோதி நின்றாள். அதில் சக்தியின் சட்டையில் பெயிண்ட் கொட்டியது. ஊப்ஸ் என்று கூறிவிட்டு சக்தியின் சட்டையை பார்த்தவள் அதில் பெயிண்ட் கொட்டியிருக்க கண்களை மூடி ஐயோ என்று ஒரு கையால் தன் நெற்றியில் அடித்துவிட்டு சாரி கூறுவதற்கு முன் சக்தி பேச தொடங்கினான். இவ்வளவு நாள் நடந்த பிரச்சனைய மனசுல வச்சுக்கிட்டு என்னைய எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைச்சு இப்ப இப்படி பண்ணுவீங்களா என்று கேட்டான் சக்தி. அதிர்ந்து சக்தியை பார்த்த சரண்யாவிற்கு கோபம் தலைக்கேறியது. கோபத்தில் பற்களை கடித்து கொண்டே தன் கையில் இருந்த மீதி பெயிண்டை சக்தி மீது ஊற்றிவிட்டு, இதுக்கு முன்னாடி கொட்டினது தெரியாம கொட்டினது, இப்ப கொட்டினது வேணும்னு தான் கொட்டினேன், என்ன பண்ணுவீங்க, வேலையை விட்டு தூக்கிடுவீங்களா, ரொம்ப சந்தோஷம், முதல்ல அதை செய்யுங்க என்று கூறிவிட்டு அந்த வாளியை அங்கிருந்த ஒரு டேபிளில் டம் என்று வைத்துவிட்டு கோபத்தில் ஒரு முறை சக்தியை திரும்பி பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்றாள். தன் 2 கைகளையும் விரித்து தன் ட்ரெஸ்ஸை ஒரு முறை பார்த்த சக்திக்கு சிரிப்பு தான் வந்தது. தேவையில்லாம பேசினா அந்த ஹிட்லர்ட்ட இப்படிதான் வாங்கி கட்டிக்கணும் என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டான். வெளியே தன் இடத்தில் கோபமாக வந்து அமர்ந்த சரண்யா எந்த வேலையும் செய்யாமல் இப்போ தன்னிடம் சக்தி வந்து, உங்களை மாதிரி திமிர் பிடிச்ச பொண்ணுக்கெல்லாம் என்னுடைய கம்பெனில வேலை கிடையாது, சோ நீங்க கிளம்பலாம் என்று சொல்லுவான். உடனே தன் ஹேண்ட்பேக்கை தூக்கி போட்டுக்கொண்டு, எனக்கும் உங்க கூட வேலை பார்க்கணும்னு ஆசை கிடையாது என்று கூறிவிட்டு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டே தன் பொருட்களை தன் ஹேண்ட்பேக்கில் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். 1/2 மணி நேரத்திற்கு மேல் ஆனது. ஆனால் அவன் வரவில்லை. அவன் கார் டிரைவர் கையில் ஒரு புது துணி பையுடன் ஆபீஸ் உள்ளே செல்வதை பார்த்த சரண்யா,
ஓ சார், இதனாலதான் நம்ம கிட்ட வந்து வேலையை விட்டு போக சொல்லலையா? சரி, இப்ப துணி மாத்திட்டு வரவும் சொல்லிருவாரு என்று நினைத்து கொண்டு எந்த வேலையும் செய்யாமல் உட்கார்ந்திருந்தாள். ஆனால் மாலை நேரம் அனைவரும் ஆபீஸ் முடிந்து கிளம்பினர். அப்போது சக்தி வந்து அவளை வேலையை விட்டு போக சொல்லவில்லை. அனைவரும் கிளம்பி செல்லவும் வெறும் ஆபீஸில் எதற்கு உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே வீட்டிற்கு கிளம்பினாள் சரண்யா. வீட்டிற்கு சென்ற பின் நாளையிலிருந்து வேலைக்கு வர வேண்டாம் என்று போனில் மெசேஜ் வரும் என்று நினைத்து அவ்வப்போது தன் மொபைலை எடுத்து பார்த்துவிட்டு வைத்துக் கொண்டிருந்தாள். அதை கவனித்த காஞ்சனா, ஏன் சரண்யா, ஏதாவது முக்கியமான போன் வர வேண்டியது இருக்கா? போனையே அடிக்கடி பார்த்துட்டு இருக்க என்று கேட்டார். இல்லம்மா, சும்மாதான் கூறியவள் தன் அறைக்குள் சென்றாள். இரவு 10 மணி வரை தூங்காமல் தன் அறையில் விழித்து அமர்ந்திருக்கும் சரண்யாவை பார்த்த காஞ்சனா, இன்னும் தூங்காம இருக்க சரண்யா, காலையில சீக்கிரம் எழுந்து வேலைக்கு போகலையா என்று கேட்டார். இல்லம்மா, போகணும் என்று கூறிவிட்டு படுக்கையில் படுத்த சரண்யாவிற்கு மனதில், நாளைக்கு ஆபீஸ் போனா எப்படி சக்தி முகத்தில் முடிப்பேன்? என்னைய வேலையை விட்டு தூக்கி இருந்தா கூட இவ்வளவு கில்ட்டா ஃபீல் ஆகாது என்று யோசித்துக் கொண்டே புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தாள். திடீரென்று ஒரு யோசனை அவள் மனதில் உதிக்க, ஐடியா என்று சற்று சத்தமாக கூறிக்கொண்டே எழுந்து அமர்ந்தாள் சரண்யா. அருகில் தூங்கிக் கொண்டிருந்த காவ்யா லேசாக கண் விழித்து அரை தூக்கத்தில், என்னக்கா, ஏதாவது கெட்ட கனவா என்று கேட்டாள். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ தூங்கு என்று கூறிவிட்டு சிரித்துக் கொண்டிருந்தாள் சரண்யா. இங்கு கார்த்திகை பார்க்க கிஷோரும் ஆனந்தும் வந்தனர். காலிங் பெல்லை அழுத்திவிட்டு, என்ன இன்னைக்கு இவன் கதவை பூட்டி வச்சிருக்கான் என்று ஆனந்த் கிஷோரிடம் கேட்க அவன் பதில் சொல்வதற்கு முன் கதவை திறந்தான் கார்த்திக். கார்த்திக் ஹாய் என்று கையை தூக்கிய ஆனந்தின் கைகளை பிடித்துக்கொண்டு டூயட் ஆட ஆரம்பித்தான். அதை பார்த்த கிஷோர் சிரித்துக் கொண்டே உள்ளே சென்றான். ஆனந்த் கார்த்திக்குடன் ஆடிக்கொண்டே, டே கிஷோர், வந்து என்னைய காப்பாத்துடா என்றான். நான் மாட்டேன்டா, அவன் என்னைய புடிச்சா ஆட ஆரம்பிச்சிருவான் என்றான் கிஷோர். எடக்கு மடக்காக கார்த்திக் ஆனந்தை பிடித்து டான்ஸ் ஆடவும் கோவத்தில் ஆனந்த், ஆட எடுபட்டவனே, நான் காவ்யா இல்லடா என்று கூறி கார்த்திக்கின் கையை உதறினான். சிரித்து கொண்டே மறுபடியும் கார்த்திக் ஆனந்த் கையை பிடிக்க வந்தான் கார்த்திக். அப்போது காவ்யாவின் போனிற்கு மெசேஜ் வந்தது. அந்த சத்தம் கேட்டு வேகமாக ஓடி வந்து காவ்யாவின் போனை எடுத்தவன் வந்திருக்கும் மெசேஜை படித்துவிட்டு சோகமாக அமர்ந்தான் கார்த்திக். சோகமாக அமர்ந்திருக்கும் கார்த்திகை பார்த்து ஆனந்த், என்னடா இவ்வளவு நேரம் ஓவரா ஆடிக்கிட்டு இருந்த, இப்ப என்னன்னா டல்லா உட்கார்ந்திருக்க, அப்படி என்னடா மெசேஜ் வந்துச்சு என்று கேட்டான். கன்னத்தில் சோகமாக கையை வைத்துக் கொண்டு, காவ்யாவுக்கு இன்னும் 3 நாள் காலேஜ் லீவ் ஆண்டா என்றான். அதனால என்ன, அந்த பொண்ணு போன் தான் உன்கிட்ட இருக்குல்ல, நேத்தே என்கிட்ட போன காவ்யா என்கிட்ட போன் வேணும்னு கேட்டா, அப்ப நான் காவ்யாவை பெரிய காஃபி ஷாப்க்கு வர சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப என்னடா ஆச்சு என்றான். டேய், நானும் காலையில இருந்து இந்த போனை பாத்துக்கிட்டே தான் இருக்கேன், ஆனா காவ்யா போன் பண்ணி போன் வேணும்னு கேட்கவே இல்ல என்றான் கார்த்திக் ஏக்கமாக. டேய், நீ போனை பாத்துக்கிட்டே இல்லைனாலும் போன் வந்தா தெரியும்டா என்றான் ஆனந்த். டேய் ஆனந்த், காவ்யாவை திருப்பி மீட் பண்றதுக்கு ஒரு ஐடியா கொடுடா என்றான் கார்த்திக். டேய், 3 நாளையில காலேஜ் திறந்துடுவாங்க, அப்ப பாத்துக்கோ என்றான் ஆனந்த். இப்ப மட்டும் நீ ஐடியா குடுக்கலன்னு வெய்யே என்றான் கார்த்திக் மிரட்டும் தோணியில். என்னடா பண்ணுவ என்று எகிரிக்கொண்டு கேட்டான் ஆனந்த். அப்பவா வந்து நீ என் கூட டூயட் ஆடு என்று ஆனந்த் கையை பிடித்தான் கார்த்திக். எத டூயட்டா? சரி இரு, சொல்லி தொலைக்கிறேன், நீ முதல்ல என் கைய விட்டு தொலை என்று கையை உதறியவன் சிறிது நேரம் யோசித்து விட்டு, இன்னும் 3 நாள் லீவுன்னு உனக்கு தானே தெரியும், அந்த பொண்ணுக்கு தெரியாதுல, நாளைக்கு என்ன பண்ணு, அந்த பொண்ணு வீட்டு பக்கத்துல போய் நில்லு, அந்த பொண்ணு வெளியில வந்துச்சுன்னா கைய காட்டி அந்த பொண்ணை வர சொல்லி அந்த பொண்ணு கிட்ட, இன்னும் உங்களுக்கு 3 நாள் காலேஜ் லீவு மெசேஜ் வந்துச்சு, அத சொல்லதான் வந்தேன்னு சொல்லி அது கூட சேர்த்து வேற ஏதாவது கடலை போட்டுடா என்றான். டேய், சூப்பர் ஐடியாடா என்று பெரிதாக சிரித்து கொண்டே கூறினான் கார்த்திக். ஆனந்த் தன் நெத்தியில் தானே அடித்துக்கொண்டு, ஐயோ இத போய் சூப்பர் ஐடியான்னு சொல்றானே, எதுல போய் முடிய போகுதோ இவங்க இருக்குதானோ என்று நினைத்து கொண்டான். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ER ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.